வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பாவனே அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இம்பாக்ட்ஃபுல் ரொமான்ஸ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். 3 நபர்களோட வாழ்க்கையை மையமா வச்சுதான் இந்த கதை நகருது. இதுல நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா சின்ன வயசுலயே ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு தனியா போயிருப்பாரு. அதுவும் பணத்துக்காக போயிருப்பாரு. அண்ட் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அண்ட் ஒரு ஸ்டோர்ல வேலைக்கு சேர்றான். அதே ஸ்டோர்ல கூட ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொரு பையனோட ஃப்ரெண்ட் ஆகிறான். அவன் வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அண்ட் அந்த ஸ்டோர்ல பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவளும் ஒரு விதமான தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் அவளோட சுபாவம். இன்னொன்னு என்னன்னா, அந்த கொரியன் பியூட்டி ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அவ இருக்கா. அதனாலேயே அவளை நிறைய கிண்டல் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க 3 பேருக்குள்ள ஒரு விதமான பாண்ட் கிரியேட் ஆகுது. அண்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விதமான லவ் மலர ஆரம்பிக்குது. அந்த லவ் எப்படி போகுது, அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. நீங்க நல்லா எடுத்து பாருங்க. இந்த கொரியன் ரொமான்ஸ் டிராமாஸ்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போகும். பட் இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்ட் நம்மள பயங்கரமா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படமும். அந்த டுவர்ட்ஸ் எண்ட் காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு 96 விடிவி இந்த மாதிரியான படங்களோட ஞாபகம் வந்துச்சு. அதாவது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்ற மாதிரி அதுல சில விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அது மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்றது இதுல இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ பாசிட்டிவா முடிக்க போறாங்களா நெகட்டிவா முடிக்க போறாங்களா அப்படின்றதுமே ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் மிஸ்ட்ரியா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 3 பேரோட லைஃப் ஆக்சுவலா அவங்கள சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கம்பெனியா ரொம்ப ஜாலியா அவங்க லைஃப வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அங்காடி தெரு படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல காட்டியிருப்பாங்க. மத்தபடி விஷுவலா ரொம்ப நீட்டா நிறைய காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்துச்சு. ஓவரால் ஒரு நீட்டான ஒரு ரொமான்ஸ் டிராமா தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த கதையோட ஃப்ளோ இருக்குல்ல, பயங்கரமான ஒரு ஸ்லோனஸ் அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல ஒரு விதமான போரிங்கான ஃபீல் அப்படின்றதுமே இருக்கதான் செஞ்சுச்சு. பட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு நீட்டான ரொமான்ஸ் டிராமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இது மாதிரியான ரொமான்ஸ் டிராமாஸ் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் பொறுமையும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 3 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா லிப் லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம்.